வாக்கு குழந்தாய், உனது வாழ்க்கை மாறும். இன்றுதான் உனக்கு திருப்புமுனை. இந்த பதிவை நீ பார்த்தா, முழுமையாக கேட்டால் உனது பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது. நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும். இதில் 2 மந்திரங்கள் நான் சொல்லப் போகிறேன். அந்த மந்திரங்களை எவ்வாறு கடைப்பிடிக்க வேண்டும் என்பதையும் சொல்லப் போகிறேன். விளங்காட்டில் நீ திரும்ப திரும்ப போட்டு கேட்கலாம். சரியா? உனது குழந்தையே, எனது குழந்தையே, அன்பு குழந்தையே, கவலைப்படாதே. உனக்கு பல பிரச்சனைகள், உனது மனக்கவலைகள். முருகனிடம் நீ முறையிடுகின்றாய். முருகனின் பக்தனே, உனது அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக தீரும். அது எதுவாக இருந்தாலும் சரி. உனது வாழ்க்கையில் நீ கடன் கொடுத்து உனக்கு கடன் வாங்கியோ திரும்பி தரவில்லையா? இல்லை, நீ வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயா? ஏழையாக இருந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என கவலைப்படுகிறாயா? உனது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே முருகனின் குழந்தையே. நீ நம்பியது உனக்கு நினைத்தது உனக்கு கிடைக்கும். இந்த பதிவை முழுமையாக பார் குழந்தாய். முதலில் உனக்கு தேவை பொறுமை. பொறுமையுடனும் விவேகத்துடனும் நம்பிக்கையுடனும் செயற்பட்டு விடாமுயற்சியுடனும் இருப்பவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்று போவதில்லை. கடவுள் மேலேயும் உண்மையிலேயும் உனக்கு நம்பிக்கை வேண்டும் குழந்தாய். குழந்தாய், உங்கள் பிரச்சனை தீர முருகனின் அருளை பெறுவதற்கான வழிமுறைகளையும் நாங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீ தெரிந்து கொள்ளலாம். 2 மந்திரங்களையும் நான் சொல்லப் போகிறேன். அதனால் கிடைக்கப் போகின்ற பலன்களையும் நீ அறிந்து கொள்ளலாம். மற்றும் ஆலய வழிபாடுகள் பற்றியும் நாங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். உனதுக்கான மந்திரங்களை நாங்கள் பார்க்கலாம். என்னென்று வழிபட வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முதலில் நான் உன்னுடன் கொஞ்சம் உனக்கு சிறு உபதேசம் செய்ய வேண்டும் என நினைக்கின்றேன். குழந்தையே, அன்பு குழந்தையே, நீ எல்லா விதத்திலும் ஏமாந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றதென்றே உனக்கு தெரியவில்லை அல்லவா? நீ பெருங்குழப்பத்தில் இருக்கின்றாய் அல்லவா? கவலைப்படாதே குழந்தாய். இன்று நீ எப்ப இந்த பதிவை பார்க்கின்றாயோ, இதை முழுமையாக பார்ப்பது மட்டுமில்லாமல் அனைவருக்கும் பகிர். அது மட்டுமில்லாமல் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் இந்த பதிவை முழுமையாக பார்த்து மற்றவர்களுக்கு பகிர்வது மட்டுமில்லாமல் இது சொல்வது போல் நடந்து கொள். முதலில் உனது மனதை தூய்மைப்படுத்து. மற்றவர்களுடன் நெரிச்சல்படாதே, பொறாமைப்படாதே, கவலைப்படாதே, மற்றவர்களை பேசாதே. அப்படியே கவலை கண்ணீர் வருகின்றதென்றால் முதலில் கடவுளிடம் போகும்போது சந்தோஷமாக நம்பிக்கையுடன் உனக்கு நடக்கும், முடியும், எனக்கு கிடைக்கும், பிரிந்தவர் வந்துருவர், நீ விலகி சென்றவர் காதலராக இருந்தாலும் காதலியாக இருந்தாலும், இல்லாட்டி உனது திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் பிரிந்து விட்டியா, அல்லது உனது குழந்தைக்கு ஏதாவது வருத்தமா, பிரச்சனையா, கல்வியில் தடையா, இல்லை அப்படி நீ உனக்கு கல்வியில் வெற்றி இல்லையா, தொழில் கிடைக்கவில்லையா, நீ விரும்பிய தொழிலை அடைய உனக்கு தடையாக இருக்கின்றதா, நீயும் முயற்சி செய்து உன்னால் முடியக்கூடிய இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்கு தடை வரும்போது நான் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தாய். உனக்கு வரும் தடைகளில் சிறு சிறு சோதனைகள் கூட நீ ஜெயிப்பதற்காக தான் ஒழிய, ஏனென்றால் கல் கூட முதல் கல்லாகத்தான் இருக்கும். அதை செதுக்கத்தான் ஒரு சிற்பமாக மாறும், வடிவான சிற்பமாக உருவாகின்றது. நீ அமைதியாக ஒரு ஓரமாக சும்மா படுத்து எல்லாரில் சும்மா இருந்தால் எப்படி கிடைக்கும்? நீயும் முயற்சி செய்து கொண்டு அந்த முயற்சியில் தடைகள் வராமல் உனது பாதையை சென்றடைவதற்காக முருகப்பெருமானையும் வழிபட்டு கொண்டிரு. உனது தடைகள் நீங்கும். கவலைப்படாதே குழந்தாய், உனது தடைகள் நீங்கும். நான் சொல்ற மந்திரத்தை நீ சொன்னால் உனது தடைகள் நீங்கும். அதற்கே இந்த பதிவை முழுமையாக உனது வாழ்க்கையில் பல போராட்டங்கள், கூட இருப்பவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்களா? பல பிரச்சனைகளா? உனது திருமண தடைகள், எத்தனை தரம் திருமணம் பேசினாலும் தடைப்படுகின்றதா? உனக்கு கடன் தந்தவர்கள், கடன் கொடுத்தவர்களிடம் ஏமாற்றம். கடன் வாங்கிய கடனை எப்படி கொடுப்பதென்று தெரியவில்லை. வீடுகள் சரியில்லை.